நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. என் லைஃப்பில் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்த வச்சு சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி உன்னை கோர்ஸ் கட் பண்ண தேடிட்டு இருந்தேன், நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏம்மா உங்கள்கிட்ட இருந்தால் நானே கட் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்படின்னு நான் கையில் வச்சு ஒரு மாதிரி கோர்ஸை வந்து கொத்துன மாதிரி கட் பண்ணுவேன். அது எங்கள் அம்மாட்ட இருந்தால் லேர்ன் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நல்லா சின்னதாக கட் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி கோர்ஸ் பொரியல் பார்த்தீங்கனாலே தெரியுங்க. இதுக்கு முன்னாடி நான் கோர்ஸ் பொரியல் பண்ணியிருக்கிறப்போ அது ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அம்மா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, அம்மாக்கிட்டேருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம் நம்மளால் அம்மாவால் பெட்டராக பண்ண முடியுது. ஆனால் அம்மா பண்ணுற சில விஷயங்கள் நம்மளால் பெட்டராக பண்ண முடியல. ஸோ இதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. இப்படி தான் லைஃப்பில் எல்லாமே அப்படி தாங்க. சில விஷயம் நமக்கு ஓகேன்னு தோணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஆனால் நமக்கு அது செட் ஆகாமல் நமக்கு அது ரிசல்ட் கம்மியாக கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. ரிசல்ட் குறையும் போது என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிங்க. அதை தவிர மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே என்றைக்குமே தாழ்த்திக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.